2026-2027 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வருமான வரி உச்சவரம்பில் மாற்றமில்லை. புதிய வரிமுறையின் கீழ் ஆண்டு வருமானம் 12 லட்சம் வரை ஈட்டுபவர்களுக்கு முழு வரிவிலக்கு. மூத்த குடிமக்களுக்கான வரிவிலக்கு வரம்பு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் என இருமடங்காக உயர்வு. வாடகை மீதான TDS வரம்பு ஆண்டிற்கு 2.4 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. New Income Tax Act. In July 2024, I announced a comprehensive review of the Income Tax Act 1961. This was completed in a record time, and the Income Tax Act 2025 will come into effect from 1st April 2026. The simplified income tax rules and forms will be notified shortly, giving adequate time to taxpayers to acquaint themselves with its requirements. சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத், பெங்களூரு ஹைதராபாத், புனே ஹைதராபாத், மும்பை புனே உள்ளிட்ட 7 நகரங்களில் அதிவேக ரயில் திட்டங்கள் அறிமுகம். நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்க பிரத்யேக சரக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் எனவும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. In order to promote environmentally sustainable passenger systems, we will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri.